ஹலோ பசங்களா, இன்னைக்கு இன்னொரு வெரைட்டி ஆஃப் சாம்பார் பார்க்க போகிறோம். அது பச்சை மிளகா சாம்பார். பச்சை மிளகா சாம்பார் அப்படிங்கிறது மிளகாத்தூள்லாம் எதுவுமே போடக்கூடாது. வெறும் பச்சை மிளகா காரம் மட்டும்தான் இருக்கும். தேங்காய் ஜீரகம் அரைச்சி ஊற்றணும். இன்னொன்று விஷயம் இந்த பச்சை மிளகா சாம்பார் எல்லா காய்கறிலையுமே பண்ண முடியாது. வெண்டைக்காய், பூசணிக்காய் இதிலெல்லாம் பண்ணிங்கனாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ சாம்பாருக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்குவோம். வேக வச்ச பருப்பு. இது எப்படி வேக வைக்கணும்னு திருப்பி சொன்னாக்கா அடிக்க வந்துடுவீங்க. ஸோ ஆல்ரெடி தெரியும் உங்களுக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வேக வச்ச பருப்பு, அப்புறமேட்டுக்கு நெய் சும்மா கடைசியில் ஊற்றுறதுக்கு நெய்யும் கொத்தமல்லியும் கார்னிஷிங்க்கு. இப்போ அடுத்தது தாளிக்கிறதுக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம். இதுக்கு கொஞ்சமாக எப்போவும் இருக்கிறத விட கொஞ்சமாக புளி ஊற்றணும். சாதாரணமாக வைக்கிற சாம்பாரை விட கொஞ்சம் புளி ஊற்றினா போதும். அவங்களுக்கு அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. அளவு டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. இது புளி ஊற்றுற சாம்பாருங்கிறதுனால உளுத்தம்பருப்புக்கு பதில் வெந்தயம் போட்டுக்கிறோம். கருவேப்பிலை, கடுகு, ஜீரகம், வெந்தயம். அடுத்தது வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய், அப்புறம் பச்சை மிளகா. சாம்பாருங்கிறதுனால கண்டிப்பாக பச்சை மிளகா வேணும். இது ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். அடுத்தது தேங்காய் நம்ம துருவி வச்சோம் இல்லையா, தேங்காய். ஒரு 1/4 ஸ்பூன் ஜீரகம். ரொம்ப ஜீரகம் போடக்கூடாது, கொஞ்சமாக ஜீரகம். நம்ம இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நம்ம தேங்காய் ஃப்ரீசர்லேருந்து எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னாக்கா சில்லுன்னு இருக்கும். நீங்கள் அந்த தேங்காயை நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்கும்போது அதுலேருந்து அப்படியே வெண்ணெய் மாதிரி திப்பியாக இருக்கும். அதனால் எப்போவுமே நீங்கள் தேங்காய் சட்னிக்கோ இதுக்கோ ஃப்ரீஸ்லேருந்து எடுத்து அரைக்கும்போது என்ன பண்ணுறீங்கனாக்கா சுடு தண்ணி ஊற்றி அரைக்கிறீங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஆயில் செப்பரேட் ஆகாமல் இருக்கும். ஆயில் வராது, ஒரு மாதிரி ஃபேட்டு மாதிரி வரும், வெண்ணெய் மாதிரி. அதனால நம்ம இதில் சுடு தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். என்கிட்ட சுட சுட பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது. ஸோ நான் அதையே அந்த சூடாக இருக்கிறதே இப்படி ஊற்றி வச்சிடுறேன். அது நம்ம அரைக்கிறதுக்குள்ளார அது ஒரு மாதிரி வார்மான டெம்பரேச்சருக்கு வந்துடும். அந்த சில்னஸ் போகிறதுக்காக அதை ஊற்றி வச்சுருக்கேன். அவ்வளோதான். அடுத்தது சமைக்கிறது பார்க்கலாம். எண்ணெய் சட்டியில் கொஞ்சமாக ஆயில் வச்சுருக்கேன். ஒரு கரண்டி ஆயில் வச்சுட்டு தாளிக்கலாம். தாளிக்கிறதுக்கு சொன்னேன் இல்லையா, கடுகு, கடுகு போட்டுட்டு கடுகு வெடித்த உடனே வெந்தயமும் ஜீரகமும் போட்டுக்கலாம். ஓகே, கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. வெந்தயமும் ஜீரகமும் போட்டுக்கலாம். போட்டுட்டு கருவேப்பிலை, அடுப்பை சிம்மில் வச்சிடணும். இப்போ நம்ம வெண்டைக்காய் சாம்பார் பூசணிக்காய் சாம்பார்னால் வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டுட்டு பூசணிக்காய் போடலாம். இது வெண்டைக்காய் சாம்பாருங்கிறதுனால இந்த ஆயில் போட்டால் வர மாதிரி இந்த வெண்டைக்காயை நம்ம லைட்டாக வறுத்துக்கணும், லைட்டாக வதக்கிக்கணும். ஆயில் போட்டு வர மாதிரி சும்மா ஒரு நிமிஷம். ஒன் மினிட் வதக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்க்கணும். வெண்டைக்காய் வதக்கிறதுக்குள்ளே இந்த பச்சை மிளகா இருக்கு இல்லையா, இதை மிக்சியில் போட்டு சும்மா ஒரு பல்ஸ் கொடுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், பச்சை மிளகா அரைச்சாச்சு. இதுலேயுமே கை வச்சிடாதீங்க, நம்ம கரண்டி அளவே எடுத்து வதக்கிறப்ப போட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் ஆகிடுச்சு. வெண்டைக்காய் கொஞ்சம் கொழப்பெல்லாம் கொஞ்சம் குறையறதுக்காக தான் போட்டுறது. அந்த வழுவழுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஒரேடியாக போட்டு கருகிற அளவுக்கு போட்டு வறுக்கக்கூடாது. லைட்டாக வதக்கினா போதும். வதக்கிட்டு இப்போதைக்கு நம்ம வெங்காயத்தை போட்டு வதக்கணும். அடுப்பு ஹையில் வச்சுருங்க. அந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வெண்டைக்காயும் வெங்காயமும் சேர்ந்து கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. லைட் பிங்கிஷாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளியோடு சேர்த்து பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் இருக்குதுங்களா, இதை சும்மா அப்படி கரண்டிலேயே இப்படி செஞ்சதுன்னா போதும். இந்த மிக்சியிலேயே நம்ம அந்த தேங்காய் ஜீரகமாக அரைக்க போகிறோம். ஸோ இதை கழுவணும்னு கிடையாது. பாருங்கள், பச்சை மிளகாய் மட்டும் இதில் கொட்டிக்கணும்.
போட்டு ஒரு வதக்கு. பச்சை மிளகா மட்டும் வதக்கிட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. தண்ணி ஊற்றலை இது வரைக்கும், நம்ம மூடி வச்சுருங்க. ஒரு 2 மினிட்ஸில் வெங்காயம், தக்காளி, வெண்டைக்காய் எல்லாமே வெந்துடும். அதுக்கப்புறம் புளி ஊற்றி, பருப்பு ஊற்றி, தேங்காய் ஊற்றி இறக்க வேண்டியது தான். ஓகேவா? நம்ம என்ன வரைக்கும் தண்ணி ஊற்றலை, ஞாபகம் வச்சுக்கோங்க. வந்து மிக்சியில் வந்து அந்த இது ஊற வச்சுருந்தோம் இல்லையா, பருப்பு தண்ணியில் தேங்காயும் 1/4 ஸ்பூன் ஜீரகமும், 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/4 ஸ்பூன் ஜீரகம், அவ்வளோதான். இது வந்து இதுவும் ஒரு பல்ஸு தான், போட்டு மைய அரைக்கக்கூடாது. பாருங்க, திப்பி திப்பியாக தான் ஒரு சுற்றி எடுத்துருக்கோம். இது வந்து கடைசியில் தான் போடணும். பருப்பு வந்து நல்லா கடைஞ்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் இல்லையா மிக்சியில், தேங்காயும் பருப்பும் ஒன்றா தான் சாம்பாரில் போட போகிறோம். அதனால் நம்ம இப்போவே இந்த தேங்காயை வந்து பருப்போடு மிக்ஸ் பண்ணியே வச்சிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. வச்சுட்டு இந்த மிக்ஸி இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஒரு கழுவி இந்த பருப்புலேயே ஊற்றி வச்சிடும். அதுதான் மிக்சியில் ஊற்றிட்டு இருக்கிறதையும் சும்மா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பருப்போடு சேர்த்தாச்சு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. வெண்டைக்காய் வெந்துருச்சான்னு பார்ப்போம். அவ்வளோதான், வெந்திருக்கும். ஏற்கனவே நம்ம 1 மினிட் வதக்கியிருக்கோம். அதுக்கப்புறம் வேறு ஒரு 2 மினிட்ஸ் ஆகிருக்கு. நம்ம தண்ணி ஊற்றாமல் எப்போ காய்கறி வேக வச்சாலும் சரி, அது வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ வந்து புளி ஊற்றணும். புளி வந்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். புளியை வந்து ஊற்றிடுவோம். புளி ஊற்றிட்டு திருப்பி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்கணும். பருப்பு போட்ட பிறகு ஒரே ஒரு நிமிஷம் தான் கொதிக்கணும். ஆனால் புளியோட பச்சை வாடை போகணுங்கிறதுக்காக புளி வந்து 2 to 3 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் பருப்பை ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் நம்ம இறக்க வேண்டியது தான். இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், புளி நல்லா கொதிச்சிருச்சு. நான் வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். இப்போ சிம்மில் வச்சுட்டேன். ஏன்னா இப்போ நம்ம பருப்பு ஊற்ற போகிறோம், கையிலெல்லாம் தெளிக்கும். அதனால் நம்ம அடுப்பில் கொஞ்சம் ஆப்ரேட் பண்ணும்போது அப்பப்போ சிம்லேயும் ஹைலேயும் மாற்றி வச்சு சமைங்க. ஹையெல்லாம் தேவையே இல்லை, சிம் அண்ட் மீடியம் போதும். பருப்பு ஊற்றியாச்சு, அவ்வளோதான். பருப்பு ஊற்றியாச்சு. கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து இந்த கன்சிஸ்டன்சி இது வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் சாம்பார் நல்லாயிருக்கும், ரொம்பவும் கட்டியாக இருக்கக்கூடாது. இப்போது பாருங்கள், இது வந்து நல்லா இப்போ ஹையில் வச்சுட்டேன். நல்லா கொதி வரட்டும். கொதி வந்ததும் காமிக்கிறேன். சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும். நான் வந்து இட்லிக்கும் சேர்த்து செய்கிறதுனால கொஞ்சம் நிறையா சாம்பார் வச்சுருக்கேன். ஆனால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் சாம்பாருக்கு அளவு கொடுக்குறேன். நீங்கள் நிறைய பேர்னால் நீங்கள் வந்து மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாம்பாரில் இந்த பச்சை மிளகா சாம்பாரில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா, ஒரு பச்சை மிளகா காரமாக இருக்கும், ஒரு சில பச்சை மிளகாவில் வந்து காரமே இருக்காது. நம்ம வந்து அரைச்சி ஊற்றிட்டு இந்த சமயத்தில் டேஸ்ட் பார்க்கணும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ காரம் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. நீங்கள் வந்து இந்த சமயத்தில் லைட்டாக மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் காரம் வந்து அதிகமாகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுங்க. ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் பார்த்து மிளகா போடுங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வழக்கம் போல் கொத்தமல்லியும் 1 ஸ்பூன் நெய்யும் விட்டுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய பச்சை மிளகா சாம்பார் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இன்னொரு டிப்ஸ் என்னென்னாக்கா, இப்போ சாம்பார் நம்ம வீட்டுக்கு மட்டும் வைக்கிறோம் அப்படின்னாக்கா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தாளிச்சா போதும். இப்போ கெஸ்ட் வராங்க, ஏதோ ஒரு பார்ட்டிக்கு சமைக்கிறோம் அப்படின்ற சமயத்தில் கொஞ்சம் ஆயில் கூட விடுங்க, சாம்பார் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வெண்டைக்காய் போட்டு பச்சை மிளகா சாம்பாரும் பொட்டேட்டோ ஃப்ரையும் தான். பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், நல்லாயிருக்கும் காம்பினேஷன். ஓகே பசங்களா, இன்றைக்கி நம்ம வந்து பச்சை மிளகாய் சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்த்தோம்.
முருங்கைக்காயில் கூட வைப்பாங்க. நானாக்கா வெண்டைக்காய் அப்படி வெள்ளை பூசணிக்காய் அதில் மட்டும்தான் வைப்பேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டோட ரொம்ப நல்லாயிருக்கும். செய்கிறது ரொம்ப ஈஸி தான். ஓகே, பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஹாப்பி குக்கிங்.